ஹாய் தென்றல். ஏ சித்து, இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மேடம், நம்மள மாதிரியே அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு விளக்கு போட்டு வேண்டிக்கணுமா, அதான். அதுக்கு உன் கூட தான் சேர்ந்து வரணுமா? ஏன் தனியா வர முடியாதா? என்ன தென்றல் இப்படி பேசுறீங்க? நான் இப்ப சித்து கூட தானே தங்கியிருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் தனியா வரணும்? நான் சித்து கூட சேர்ந்து வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னா திரும்பி போயிடுவா போறேன். சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். இருங்க சித்து, அவங்க தனியா போய் வேண்டிக்கிட்டோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் விளக்கு போடணும். வா. நானும் வரேன். சித்து, நீங்க தென்றலுக்கு மட்டும்தான் விளக்கேத்த ஹெல்ப் பண்ணுவீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஏங்க, விளக்கேத்துறதுக்கெல்லாம் எதுக்குங்க ஹெல்ப்? ஏன் நீங்க இது வரைக்கும் விளக்கு ஏத்துனதே இல்லையா? ஓ, நீங்க கூட தான் உங்க வீட்ல அடிக்கடி விளக்கேத்திருப்பீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க சித்துவ ஹெல்ப்புக்கு கேட்டீங்க? நீங்களே விளக்கேத்திருக்கலாம்ல. அது இங்க காத்து பலமா அடிக்குது. ஆமா, அதே காத்து தான் எனக்கும் அடிக்கும். அதனாலதான் சித்துவ நான் ஹெல்ப்புக்கு கேட்டேன். சித்து, நீங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்தாங்க. மேடம், காத்து இப்ப அவ்வளவா அடிக்கல, நீங்க தனியாவே விளக்கேத்தலாம்ல, ஏத்துங்க மேடம். இல்ல சித்து, எனக்கு எப்படி விளக்குல எண்ணெய் ஊத்துறது, எப்படி திரி போடுறதுன்னு இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்களா சித்து, ப்ளீஸ். ஏங்க, விளக்குல எண்ணெய் ஊத்துறது திரி போடுறதுக்கெல்லாம் நீங்க PhD படிச்சுட்டு வரணும்? இது சாதாரண விஷயம் தானே, நீங்களே பண்ணலாமே. இல்ல தென்றல், எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ப்ளீஸ் சித்து, நீங்க வாங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப விளக்க வைங்க. இப்போ அந்த எண்ணெய் அதுல ஊத்துங்க. போதுமா? போதும் போதும் போதும். இப்போ அந்த எண்ணெயில நல்லா டிப் பண்ணி அதுல வைங்க. இல்ல சித்து, என் கையில எண்ணெய் பட்டுரும், அதனால திரிய நீங்களே டிப் பண்ணிடுங்க. ஏன் சித்து கையில எண்ணெய் பட்டா பரவாயில்லையா? உங்க விளக்குக்கு சித்துவதான எண்ணெயில திரிய டிப் பண்ண வச்சீங்க. அப்ப நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டனா? இப்ப ஏன் நீங்க மட்டும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, என்னங்க என்ன கேள்வி இது? நானும் சித்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்தணும். நானும் அப்படிதானே. என்னது? இல்ல இல்ல, நானும் வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறவரு இப்போ இங்க இல்ல, சித்து தான் இருக்காரு. அதனாலதான் சித்து கிட்ட நான் இந்த ஹெல்ப்ப கேட்டேன். நீங்க ஏன் தென்றல் எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நீ பண்றது எல்லாமே தப்பு. இதுல நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றியா? கோவிலுக்கு வந்து மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா. சித்து, இந்தாங்க புடிங்க. இப்போ என்ன பண்ணணும்? கொளுத்தி விடணும். என்னது? அது தீபத்தை ஏத்தணும்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? தென்றலுக்கு மாதிரி எனக்கும் தீபத்தை ஏத்துங்க சித்து. நான் தென்றல் மாதிரியே காத்தடிக்காம கைய வச்சு மறைச்சுக்கிறேன். இல்லங்க,
சித்து அவங்க தான் விளக்கு ஏத்தியாச்சுல, இப்ப சாமி கும்பிடு. அம்மா துர்கை அம்மா, எனக்கும் சித்துவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரம் என் தங்கச்சி நிலாவையும் நீ கைவிட்றாத. இவ எதுக்கு ஜோடியா இங்க நிக்கிறா? தனியா போய் சாமி கும்பிட வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு என்னமோ கட்டிக்கு போறவ மாதிரி சித்து பக்கத்துல ஜோடியா நின்னுட்டு சாமி கும்பிட்டு இருக்கா. இருடி, நீ என்ன பண்றன்னு பாரு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர வின்யசிரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஏன் ஜோடி கூட நீ ஜோடி போட்டு நிக்கிறியா? இப்ப என்னடி பண்ணுவ? இவ்வளவு சீரியஸா சாமி கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை எனக்கும் சித்துவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறாளா? இருக்கும் இருக்கும், என்னதான் வேண்டிக்கிறான்னு கேப்பு. என் வேண்டுதலை நீ ஒட்டு கேக்குறியா? உன்னை எப்படி கதற விடுறேன்னு பாரு. துர்கையம்மா, என்னை கைவிட்டுறாத. என் வேண்டுதலை தயவு செஞ்சு நிறைவேற்றி வச்சிரு. எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். ஏங்க, என்னங்க ஆச்சு? இவ என்ன வேண்டிட்டு இருக்கா தெரியுமா? இவ என்ன கோயில் நினைச்சா பார்க்க நினைச்சா இந்த கத்திட்டு இருக்க? போமா அந்த பக்கம். ஏங்க, எதுவா இருந்தாலும் அந்த பக்கம் போய் இவ பேசிக்கலாம். என்ன சரி வேண்டிட்டு சரி, அந்த பக்கம் போய் பேசிக்கலாம் வாங்க. என்ன ஆச்சுங்க? எதுக்காக அப்படி கத்துனீங்க? இவங்க சாமி கிட்ட என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க? என்னங்க வேண்டுனாங்க? இவங்களுக்கு நீதான் புருஷனா வரணுமா? அதுவும் சாமி கிட்ட சித்துதான் என் புருஷனா வரணும், சித்துதான் என் புருஷனா வரணும்னு மறுபடியும் மறுபடியும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன தென்றல் நீங்க? அடுத்தவங்க சாமி கிட்ட வேண்டறத ஒட்டு கேட்பாங்களா? இதெல்லாம் என்ன பழக்கம்? பேச்ச மாத்தாதீங்க. நான் ஒட்டு கேட்டது தப்புன்னு சொல்றீங்கல்ல. அடுத்தவ கட்டிக்கு போற சித்துவ உங்களுக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு. நான் எங்கங்க அப்படிலாம் வேண்டிக்கிட்டேன்? வேற நீங்க எப்படி வேண்டுனீங்க? சித்துதான் உங்களுக்கு புருஷனா வரணும்னு நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கல? என்ன தென்றல் நீங்க? ஒட்டு கேட்டதான் கேட்டீங்க, அத ஒழுங்கா கேட்க மாட்டீங்களா? நான் ஒழுங்கா தான் கேட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்க சாமி கிட்ட சித்துதான் உங்களுக்கு புருஷனா வரணும்னு நீங்க வேண்டிக்கல? இல்ல தென்றல், நான் அப்படி வேண்டிக்கல. வேற எப்படி வேண்டிக்கிட்டீங்க சொல்லுங்க? வேற எப்படி வேண்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. அது சித்து மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு புருஷனா வரணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். அது உங்க காதுல தப்பா விழுந்திருக்கு போல. இல்ல 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 சித்து, இவங்க சொல்றது நம்பாத. சித்து மாதிரி ஒரு நல்லவர் எல்லாம் இப்ப இவங்களா சேர்த்துக்கிட்ட வார்த்தை. மத்தபடி முதல்ல இந்த மாதிரிங்கிற வார்த்தையெல்லாம் வரவே இல்ல. முதல்ல சித்து எனக்கு புருஷனா வரணும்னு மட்டும் தான் சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. என்ன மேடம் இதெல்லாம்? இல்ல சித்து, நான் நிஜமாவே சித்து மாதிரி ஒரு நல்லவர் வரணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். சரி, உங்க பேச்சுக்கே வரேன். உங்களுக்கு ஒரு நல்லவன் தான் புருஷனா வரணும் அப்படின்னா உலகத்துல எத்தனையோ நல்ல மனுஷங்க இருக்காங்கல்ல. அவங்கள யாரையாவது ஒருத்தரோட பேரை சொல்லி அவரை மாதிரி ஒரு நல்லவரு புருஷனா வரணும்னு சாமி கிட்ட வேண்டியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு சித்து மாதிரி வேணும்னு வேண்டிக்கிட்டீங்க? இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச நல்லவரு சித்து மட்டும்தான். ஆமா தென்றல், நான் உண்மையை தான் சொல்றேன். நல்லவனுக்கு என்னோட அளவுகோல் சித்து மட்டும்தான். அதனாலதான் நான் சித்து மாதிரி ஒரு நல்லவரு எனக்கு புருஷனா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சொல்லுங்க தென்றல், அது தப்பா?
ஏங்க மேடம் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இன்னும் எங்க கோவமா இருக்கீங்க? ஆ, நான் எப்பவுமே கோபமா இருப்பேன் தான். அதுக்காக தான் கோவிலுக்கு வந்திருக்கேன். கேக்குற கேள்விய பாரு, எல்லாம் என்ன சொல்லணும். போ. ஏங்க ஏங்க நில்லுங்க. என்ன மேடம், கோயிலுக்கு வந்துமா உங்களை இப்படி கோவப்படுத்துவீங்க? நான் என்ன பண்றது சித்து? நான் நினைச்சத சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க தான் நான் என்ன வேண்டுறேன்னு என் பக்கத்துல வந்து ஒட்டு கேட்டாங்க. அதான் அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக நீங்க தான் என் புருஷனா வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது மேடம், அப்ப அவங்க சொன்ன மாதிரி அப்படிதான் வேணுனீங்களா? ம். என்ன மேடம் ஆமான்னு சொல்றீங்க? போங்க மேடம். அம்மா துர்கையம்மா, இவங்க வேண்டுனதெல்லாம் வேண்டுதலே கிடையாது, சும்மா கப்சா வேண்டுதல். அதை சீரியஸா எடுத்துக்காத தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வாங்க சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். வீட்ல இருக்காங்களா? அத்தை ரூம்ல தான் இருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சம்பந்தி? ஆண்டாள் அம்மா நிலா கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கின விஷயத்த இவங்க கிட்ட சொல்லலாமா? சம்பந்தி, என்ன யோசிக்கிறீங்க? இவங்க கிட்ட அந்த விஷயத்த சொன்னா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். எதுக்கு வம்பு? ஆண்டாள் அம்மா கிட்டே பேசிப்போம். சம்பந்தி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிச்சயதார்த்த சம்பந்தமா அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியா? சரி உட்காருங்க, நான் வேணா போய் அத்தையை கூட்டிட்டு வரேன். ஐயோ பரவாயில்ல சம்பந்தி, நானே அவங்கள ரூம்ல போய் பாத்துக்கிறேன். பாத்துட்டு வந்துடுறேன். மா வா லக்ஷ்மி. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க? என்னாச்சு லக்ஷ்மி? ஏன் கதவை தாப்பாள் போடுற? என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்ன சொல்ற நீ? நான் என்ன பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடியே எதுக்காகமா நிலா கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க? இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு தானே நிலா கிட்ட சொன்னேன். அவ எதுக்கு இவகிட்ட சொன்னா? தென்றல் கல்யாணம் தான் கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து நடக்காம போயிடுச்சு. இப்போ நிலா கல்யாணமாச்சும் நல்லபடியா நடக்கணும்னு நான் எவ்வளவு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களேம்மா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. லக்ஷ்மி, எதுக்கு பதட்டம்? நான் ஒன்னும் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக உன் பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு எப்பவும் எனக்கு எதிரா திரும்பிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். ஒரு அம்மாவா என் பொண்ணு உங்க பேரனுக்கு பொண்டாட்டி ஆகி கடைசி வரைக்கும் அவ இந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழணும்னு தானே நான் ஆசைப்படுவேன். ஆனா நீங்க என்னடான்னா அந்த ஆசை எப்ப வேணாலும் காணாம போயிடுங்கிற மாதிரி நீங்க இப்பவே என் பொண்ணு கிட்ட இப்படி ஒரு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்களேம்மா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இத பாரு லக்ஷ்மி, இதுல நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. உன் பொண்ணு தென்றலை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ மேல எந்த குழப்பமும் வந்ததே இல்லை. ஏன்னா அவ மனசுல படுறத நேரடியா பேசிடுவா. ஆனா உன் ரெண்டாவது பொண்ணு நிலா அப்படி இல்ல. அவ ரொம்ப சாமர்த்தியசாலியா இருக்கா. அவளுக்கும் என் பேரனுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல நான் நினைச்ச மாதிரி எல்லாமே தெளிவா நடந்தாலும் ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு படுது. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? நம்ம நிலாவோட ஜாதகத்தை மாத்தி எழுதின விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? அது என்ன தப்புன்னு தான் என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் எதிர்காலத்துல
என்னோட பாதுகாப்புக்காக நிலா கிட்ட இப்பவே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த பத்திரத்தை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாம இருக்கிறதும் உன் பொண்ணு நிலா கையில தான் இருக்கு. நீ உன் பொண்ணு நிலா கிட்ட எப்பவும் எனக்கு எதிரா திரும்பாம பக்குவமா நடந்துக்க சொல்லு. அதுதான் அவ வாழ்க்கைக்கு நல்லது. மத்தபடி இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல லக்ஷ்மி. அம்மா, என் பொண்ணு நிலா எப்பவும் உங்களுக்கு எதிரா நடக்கவே மாட்டாமா. தயவு செஞ்சு அந்த பத்திரத்தை மட்டும் கிழிச்சு போட்டுருங்கம்மா. லக்ஷ்மி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? கிழிச்சு போடுறதுக்கா நான் அவகிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன்? இல்லம்மா, எனக்கு அது ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. நான் தான் எதுக்காக கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறமும் இதுல என்ன பதட்டம்? நீ தயங்குறத பார்த்தா இந்த கல்யாண விஷயத்துல உன் பொண்ணுகிட்ட ஏதாவது தப்பு இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ இந்த கல்யாணத்துக்காக நீ எதுவும் தப்பு பண்ணிருக்கியா? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? நான் என்னம்மா தப்பு பண்ண போறேன்? அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப பதட்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? இங்க பாரு லக்ஷ்மி, நான் திரும்பவும் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு நிலா எனக்கு எதிரா திரும்பாத வரைக்கும் நான் இந்த டைவர்ஸ் பேப்பரை பயன்படுத்த போறதே இல்லை. அதனால நீ மனச போட்டு தேவையில்லாம குழப்பிக்காம உன் பொண்ணு கிட்ட என்கிட்ட எப்பவும் எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு புத்திமதி சொல்லு. இப்ப நீ கிளம்பலாம். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். இந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டான்னு நான் உன் பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவ ஏன் பேச்சையும் மீறி அவ உன்கிட்ட தெரியப்படுத்திட்டா இல்ல? இல்லம்மா, இத அவளா என்கிட்ட தெரியப்படுத்தல. அவ கொஞ்சம் குழப்பமா இருக்கிறத பார்த்து நான் தான் அவகிட்ட என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லி என்ன விஷயம்னு வற்புறுத்தி கேட்டேன். அதனாலதாம்மா அவ வேற வழி இல்லாம இந்த விஷயத்தை அவ என்கிட்ட சொல்லிட்டா. அதனால நீங்க என் பொண்ணு நிலாவை தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சரி லக்ஷ்மி, ஒரு வகையில இந்த விஷயம் உனக்கும் தெரியறது நல்லதுதான். ஆனா இதுக்கப்புறம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடாம நீங்க 2 பேரும் கவனமா இருங்க. இது யாருக்காவது தெரிஞ்சிட்டா அப்புறம் கல்யாணம் நடக்கிறதே சிக்கலாயிடும். ஐயோ அம்மா, சத்தியமா நாங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம். கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டா சந்தோஷம். வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம்னு சொன்னோம்ல, போய் அதுக்கான வேலையை பாரு. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். பேசினது சம்பந்தியமா கேட்டிருப்பாங்களோ? இந்த விவாகரத்து பத்திர விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா கல்யாண சிக்கலாயிருன்னு இப்பதானே ஆண்டாளம்மா சொன்னாங்க. சம்பந்திக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. என்ன பண்றது? ஏன் நீங்க 2 பேரும் என்ன இவ்வளவு பதட்டமா பாக்குறீங்க? ஏய்,
நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நீ கதவுக்கு வெளியில நின்னுகிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன பழக்கம் இது? ஐயோ அத்தை, என்னத்த நீங்க தானே இஞ்சி தட்டி போட்டு பிளாக் காஃபி கேட்டீங்க. அதான் காஃபி ரெடி பண்ணிட்டு வந்தேன். கதவை தட்டலான்னு கதவுல கை வச்சேன். அதுக்குள்ள சமந்தி அம்மா கதவை திறந்துட்டாங்க. நீங்க என்னடான்னா நான் ஒட்டு கேட்டேன்னு சொல்றீங்க. நல்ல வேளை, இவ நாங்க பேசிக்கிட்டு இருந்தத கேக்கல போல இருக்கு. நாம தான் தேவையில்லாம பயந்துட்டோமோ?